சங்கினா என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம்? இது என்ன பெரிய சந்தோஷமா? இப்பதான் பார்த்தேன் எச் ராஜா என்ன சொல்லியிருந்தாரு, நான் மங்கின்னு சொல்லவான்னு சொல்லியிருந்தாரு. அப்ப வேணா நம்ம மங்கின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது என்ன ஒரு குணம் அது? எதுக்கு அப்படி ஒரு மனம்? இப்போ நம்ம யாரையாவது பார்த்து ஒரு அடையாளத்தை சொல்லியோ, ஒருத்தர் நிறத்தை சொல்லியோ, உருவத்தை வச்சோ, தலையில முடியலன்னோ நாம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதே போல இந்து மதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கம். அது நம்ம இந்தியாவில் இந்து மதம் தான் உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மதத்தை காயப்படுத்துறான்னு நினைச்சிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலா ஒரு இயக்குனர், அவருக்கு நல்ல பண்பானவர். எனக்கு அது எதுக்கு அப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மதத்தில் இருக்கார், எனக்கு நண்பர்கள் அந்த மதத்தில் நிறைய இருக்காங்க. நம்ம யாருமே அந்த மதத்துக்குள்ள போய் நம்ம கருத்து சொல்றது இல்லை. எவ்வளோ இத்தார் விருதுக்கு நானும் போயிருக்கேன், எவ்வளோ புனித வெள்ளிக்கு நானும் போய் கலந்துருக்கேன். அவங்க மதம், அந்த மதத்தை நாம குறை சொல்வதோ அந்த மதத்துக்காக விஷயம் பேசுறது இல்லை. அப்படி பார்த்தா எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒரு இஸ்லாமியர் இப்தார் விருது வந்ததுன்னா போய் தலையில புல்லா வச்சுக்கிட்டு உட்காந்து சாமி கும்பிடலையா? அது உடனே அது எப்படி நம்ம யாராவது இங்கிருந்து போய் போராடணுமா? ஏங்க அது நீங்க இப்படி பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னு யாராவது போராடணுமா? அவங்க விருப்பம் அது. சரி, நாம எப்படி அவங்க மதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அரசியல் ஆக்கலையோ, அதை போல நாம் இதை செய்யும்போது அது அரசியல் ஆக்குறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். இது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இறைவனுக்கு வந்து பரம்பொருள் ஒன்று தான் சார். இந்த ஆகாயத்தில்